ஹாய், வெல்கம் டு விஎன்ஆர் சவுத் 180. நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்திடுங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வில்லேஜ் அசிஸ்டண்ட். அதாவது வில்லேஜ் அசிஸ்டண்ட்டோட ரிசல்ட் இன்னும் வரலையா? நிறைய பேர் அதாவது எக்ஸாம் அதாவது ரிட்டன் எக்ஸாம் எழுதிட்டேன். அப்புறம் அதாவது வாசித்தல் திறன் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஆனால் இன்னும் எனக்கு எந்த ரிசல்ட் எதுவுமே எனக்கு தெரியலையே அப்படின்றவங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சரை நான் கிளியர் பண்ணிக்கிறேன். என்கிட்ட ஒருத்தர் கேட்டிருந்தார். அவர் ரிட்டன் எக்ஸாமினேஷன் அப்புறம் வாசித்தல் திறன் இது எல்லாமே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஆனால் திரும்பவும் எனக்கு இன்டர்வியூ கார்டு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி அவர் என்கிட்ட கேட்டிருந்தார். என்ன அதுக்குண்டான காரணம், என்ன திருப்பி அது வந்திருக்கு அப்படின்னா, அதாவது நம்ம தனிப்பட்ட முறையில் நம்ம அப்ளிகேஷன் போட்டு அதுக்கு உண்டான ஒரு ஷெடியூல் போட்டிருப்பாங்க இல்லையா? அதாவது இன்டர்வியூ அதாவது ரிட்டன் எக்ஸாமினேஷன் இந்த டேட்டு, அப்புறம் வாசித்தல் திறன் இந்த டேட்டு அப்படின்ற மாதிரி எல்லாமே மென்ஷன் பண்ணி உங்களுக்கு எல்லாமே வந்திருக்கும். அதாவது நம்ம தனிப்பட்ட முறையில் அப்ளிகேஷன் போட்டிருந்ததுனால அவர் தனிப்பட்ட முறையிலேயே அப்ளிகேஷன் போட்டிருக்காரு. அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் வழியாக எம்ப்ளாய்மெண்ட்டில் அவர் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்துருக்காரு. மேபி அவருக்கு ஏதோ ப்ரியாரிட்டி இருந்திருக்கலாம், மேபி எதுன்னு தெரியல. ஆனால் ப்ரியாரிட்டி இருக்கிறவங்களுக்கு தான் அனுப்பிச்சதாக என்னோட வட்டார தகவல்கள் சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அப்போது அவருக்கு திரும்பவும் அவருக்கு என்னென்னா இன்டர்வியூ கார்டு போயிருக்கு. மேபி அந்த மாதிரி உங்களுக்கு வந்துருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஏன் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போதும் அந்த எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில் வச்சு தான் நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க. மேபி அது உங்களுக்கும் இதுவும் மெர்ச் ஆகி எதுவும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் ஆல்ரெடி அதை வச்சு தான் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. சரிங்க, ஓகேங்க, அதெல்லாம் விடுங்க. எங்களுக்கு ஏன் ரிசல்ட் வரல அப்படின்ற மாதிரி நிறையா பேர் கேட்டுட்ருக்கீங்க. அதுக்குண்டான காரணம் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் தனிப்பட்ட முறையில் அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்டர்வியூவும் நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் இந்த எம்ப்ளாய்மெண்ட் வழியாக சில பேர் இருக்காங்க இல்லையா? அதாவது அந்த ப்ரியாரிட்டி சைடில் இருக்காங்க. இப்போ நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது ஒரு 2 வேக்கண்ட், இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு பிசி அப்படி இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒன்று முன்னுரிமை, இன்னொன்று முன்னுரிமை அற்றது இல்லை பொதுவான்ற மாதிரி எல்லாம் மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அப்போது நீங்கள் இந்த முன்னுரிமை இல்லாதது அப்படின்றதுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் போட்டு நீங்கள் அப்ளை பண்ணி இன்டர்வியூ எல்லாமே அட்டன் பண்ணியிருப்பீங்க. முன்னுரிமை உள்ளவங்க சில பேர் அப்ளிகேஷன் போட்டிருக்கலாம், சில பேர் அப்ளிகேஷன் போடாமல் இருந்திருக்கலாம். அந்த போடாமல் இருப்பாங்க இல்லையா, அப்ளிகேஷன் போடாமல் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட்லேருந்து டேரெக்டாக அப்ளிகேஷன் அவங்களே அப்ளை பண்ணி அந்த டீட்டெயில் இங்கே அந்த தாலுகா ஆஃபீஸ்க்கு அவங்க அங்கேருந்து திரும்ப லெட்டர் போட்டு இவங்களை திரும்ப கூப்பிட்றாங்க. அதாவது உங்களை எப்படி இன்டர்வியூக்கு கார்டு அனுப்பிச்சி விட்டு கூப்பிட்டாங்களோ அதே மாதிரி இந்த எம்ப்ளாய்மெண்ட்டில் இப்போ ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்கள திரும்பி கால்ஃபர் பண்ணி அவங்கள கூப்பிட்டு திரும்ப அவங்களுக்கும் உங்களை மாதிரி எப்படின்னா நீங்கள் ரிட்டன் எக்ஸாமினேஷன் அப்புறம் நேர்முக தேர்வு எல்லாம் எப்படி வச்சாங்களோ அதே மாதிரி திரும்ப அவங்களுக்கு ஒரு ஷெடியூல் பண்ணி அவங்களுக்கு அதை வச்சு முடித்ததுக்கப்புறம் தான் இந்த ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுதான் எனக்கு தெரிஞ்சு அதுதான் உண்மை. ஏன் அப்படின்னா எனக்கே அந்த லெட்டர் வந்திருந்தது. நான் அப்ளிகேஷன் நான் அப்ளை பண்ணலை இந்த விஷயத்துக்கும், அதாவது இந்த இதுக்கு நான் தனிப்பட்ட முறையில் அப்ளிகேஷன் எதுவுமே பண்ணலை. ஆனால் எனக்கும் அப்ளிகேஷன் வந்திருந்தது. ஆனால் எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் அவங்களுக்கு நடத்தி முடித்ததுக்கப்புறம் தான் மொத்தமாக டோட்டலாக தான் ரிசல்ட் வெளியே வரும் அப்படின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்திக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல அப்டேட்டோடு வரேன். வணக்கம்.